நாகை மாவட்டம் வடுவேசேரி பகுதியில் மூங்கில் காட்டில் ஏற்பட்ட தீயால் 6 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. வடக்கு தெருவில் உள்ள மூங்கில் காட்டில் திடீரென தீப்பிடித்த நிலையில் காற்றின் வேகம் காரணமாக தீயானது அருகில் இருந்த குடியிருப்புகளுக்குள்ளும் பரவியது. இதில் 6 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் 2வது நாளாக பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மலைப்பகுதியில் முகாமிட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினருக்கு போதிய உபகரணங்கள் இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. விரைவில் தீ அணைக்கப்படும் என்றும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே பிள்ளை வாய்க்கால் சீரமைப்பு பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ரெங்கநாதபுரம் அருகே பிள்ளை வாய்க்கால் மூலம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இதையடுத்து வாய்க்கால் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பாசன காலம் நெருங்கும் நேரத்தில் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளில் மெத்தனமாக இருக்கும் அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கோட்டைப்பட்டி கிராமத்தில் அதிகாரிகளிடம் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதாக புகார் அளித்த பெண்ணின் வீட்டிற்கான இணைப்பு துண்டிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்கள் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆய்வின் போது தூய்மையற்ற குடிநீர் வழங்கப்பட்டதாக முருகேஸ்வரி என்பவர் புகார் அளித்தார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கான குடிநீர் இணைப்பை ஊராட்சி நிர்வாகம் துண்டித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்களுக்கு நல்ல தண்ணி வருதா, எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லி ஆய்வுக்கு வந்திருந்தாங்க. நாங்க எங்க வீட்டுல இருந்த தண்ணி குடத்தை தூக்கி காட்டினோம் அவங்கள்ட்ட, அந்த அதிகாரிகள்ட்ட. அவங்க பார்த்துட்டு வெறும் ட்ரஸ்டா இருக்கு, புழுவா இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு போனாங்க. அது தெரிஞ்சு நீங்க எப்படி அங்க போய் தண்ணி குடத்தை கூப்பிட்டு தூக்கி காட்டலாம்னு சொல்லி எங்களுக்கு வர குடிநீர் தண்ணி குழாய அவங்க கட் பண்ணி விட்டு போயிட்டாங்க சார். நாங்க கேட்டதுக்கு பஞ்சாயத்துல இருந்து எங்களை கட் பண்ண சொன்னாங்க. நான் அதனாலதான் குழாய கட் பண்ணி விட்டேன். நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் பஞ்சாயத்துல வேலை பார்க்குற ரத வேலை போய் கேட்டுக்கங்கன்னு அவர் சொல்லிட்டாரு எங்களுக்கு. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் பெட்ரோல் கேனுடன் நுழைந்த பின்னால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலி நில ஆவணங்கள் தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த கொங்குவார்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஃபாத்திமா என்பவர் இந்த முயற்சியில் ஈடுபட்டார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்தபோது இரு தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த 2 மாதங்களாக நூல் வழங்கப்படாததை கண்டித்து கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ரக சேலை உற்பத்திக்கான தறி மாற்ற செலவு, பயிற்சி மற்றும் கூலி உயர்வு உள்ளிட்ட விவரங்களை அரசு அறிவிக்காததால் வாழ்வாதாரம் இழந்த நெசவாளர்கள் தங்களுக்கு தடையின்றி நூல் மற்றும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் தேனி மாவட்டம் முந்தல் கிராமத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இக்கிராமத்தில் அனைத்து பகுதி மக்களுக்கும் குடிநீர் வழங்கப்படுவதில்லை எனவும் மதிய நேரத்தில் வழங்கப்படும் குடிநீரை பெற இயல்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் குடிநீரை முறையாக அனைத்து பகுதி மக்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பூர்வீக சொத்துக்காக ஒருவர் சகோதரி மகளை தாக்கி எலும்பு முறிவை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சின்ன குமுளை கிராமத்தில் வசித்து வரும் ரேவதி என்பவரது சகோதரர் வெளியூர் சென்று பல ஆண்டுகளாக திரும்பாத நிலையில் தந்தை வழி சொத்தை ரேவதி மற்றும் அவரது சகோதரிகள் நிர்வகித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென வீட்டிற்கு வந்த சகோதரர் ராமச்சந்திரன் ரேவதியை தாக்கியதோடு அவரது மகளையும் தாக்கி எலும்பு முறிவு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ரேவதி குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனை. என் பிள்ளை அடித்து இடுப்பு ஒடிச்சிட்டான். எங்களுக்கு தக்க நீதி கிடைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் என்னகிட்ட கம்ப்ளைண்ட் கேட்கவே இல்லை, அவங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் கேட்டாங்க. எங்கள் சொத்தையும் மீட்டு தரணும். எங்கள் சொத்து எங்களுக்கு பாரம்பரியமான சொத்து, பூர்வீகமான சொத்து. அவன் சம்பாதிச்சது எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் 1 மாதத்திற்கு மேலாக கண் அறுவை சிகிச்சை அரங்கு மூடப்பட்டுள்ளதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த மாதம் கண் அறுவை சிகிச்சை அரங்கின் மேற்கூரை சீலிங் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து அரங்கு மூடப்பட்டது. இதனையடுத்து அரங்கு மீண்டும் திறக்கப்படாததால் தனியார் மருத்துவமனைகளை நாடும் சூழலுக்கு கண் சிகிச்சை பெறுவோர் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இம்மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் கவிதா ராணி என்பவர் கண் அறுவை சிகிச்சை செய்யாமலே போலி கணக்கு காட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் மதுக்கரையில் தனியார் நிறுவன ஊழியர்களை தாக்கி விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்த
கல்லூரி மாணவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். வாடகை வீட்டில் தங்கி L&T நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் 3 ஊழியர்கள் வீட்டின் முன்பு அமர்ந்து மொபைல் போனில் கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஆயுதங்களுடன் வந்த கல்லூரி மாணவர்கள் 8 பேர் அவர்களை தாக்கி வீட்டில் இருந்த விலை உயர்ந்த கை கடிகாரம், மடிக்கணினி மற்றும் 4 செல்போன்களை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். அவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே பெண் ஒருவரிடம் பட்டப்பகலில் 3 சவரன் தங்கச் சங்கிலி பறிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். இச்சம்பவம் குறித்து மந்தாரக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்தியா முழுவதும் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டம் மூலம் மேம்படுத்தப்பட்ட 75 ரயில் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.